நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிச்சிடணும். என்ன செய்யலாம்? யாரை பார்க்கலாம்? யார்கிட்ட சொன்னால் அந்த பிரச்சனை முடியும்? எங்கே போகலாம்? இப்படியே தான் நம்முடைய எண்ணம் போகுது. நம்முடைய மூளை அறிவை கொண்டு, நம்முடைய திறமையை கொண்டு, நம்முடைய உற்றார் உறவினரை கொண்டு, நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்களை கொண்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளித்து விட வேண்டும். அல்லது நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும், அல்லது காவல்துறையில் செல்ல வேண்டும், அல்லது எப்படியாவது நம்முடைய என்ன சொல்கிறாங்க, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்கள, ஆதிக்கத்தை பயன்படுத்தி எப்படியாவது இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படியே தான் நம்முடைய சிந்தனை போகும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த போராட்டம், இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தின் அதிபதி கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன சொல்கிறோம்? சாத்தான் இவ்விதமாக நம்மளை நினைக்க வைக்கிறான் என்று நினைக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கிறீங்க. இந்த போராட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் எப்படியாவது உங்களுடைய முயற்சியை பயன்படுத்தி ஜெயிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறான். தட் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் யூனிக். அதே மாதிரி நமக்கு வர்ற பிரச்சனை, நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை பல லட்சம் பேர் பேசியிருக்காங்க, பல கோடி பேர்னே சொல்லணும். இதுக்கு ஒரு பழமொழியே உண்டு, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அன்லெஸ் யூ வாக் வித் மை ஷூஸ் யூ வில் நாட் நோ மை வேஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. கடைசியில் தமிழ் பழமொழியாக பேசி இப்போ ஆங்கில பழமொழிக்கே போயிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் நடக்கிற பாதையிலே நீ நடந்தால் தான் உனக்கு என்னுடைய வழி தெரியும்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பொருள் உண்டு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை தனி பிரச்சனையா, அதால் உன்னால் புரிஞ்சுக்கிட முடியாது. இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இப்படி தான் சாத்தானும் நம்முடைய மனதில் நினைக்க வைக்கிறான். தெரியுமா உங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு? தெரியுமா உங்களுக்கு சொன்னால் புரியாது, தயவுசெய்து போயிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இப்படி தான் எல்லா பேருமே சொல்கிறாங்க. நம்மளும் மனசில் அதுதான் நினைப்போம் எல்லா சூழ்நிலைகள்லையுமே. அதுதான் இங்கே அவர் சொல்கிறார். பட் சச் இஸ் நாட் த கேஸ். ஆனால் நிச்சயமாக அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். Paul reminded the Philippians that he was going through the same difficulties they were experiencing hundreds of miles from Rome. எனக்கு இருக்கிற அதே சோதனைகள் தான் உங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறார். நான் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் இந்த பக்கம் ரோமாபுரி நாட்டிலே இருக்கிறேன், நீங்கள் பிலிப்பி பட்டணத்திலே இருக்கிறீர்கள். ஆனாலும் நான் செத்துருவேனா, என்னை கொண்டுருவாங்களா அல்லது என்னை பிழைக்க விட்டுருவாங்களான்னு எனக்கு தெரியாது. இறுதி கட்டத்தில் நான் நிற்கிறேன். தீர்ப்பு வரப்போகுது 2 நாளில். ஒருவேளை எனக்கு தீர்ப்பு என்னை கழுத்தை வெட்டி கொண்டுட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். விரைவில் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். ஆனாலும் ஒருவேளை எனக்கு தீர்ப்பு கிடைத்து நான் விடுதலையானால் உங்களை பார்ப்பேன் என்று, ஏன்னா நான் உயிரோடு இருப்பது உங்களுக்கு நல்லது.